டேவிட் இந்த கேமரால இருக்க ஒரு போட்டோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவனோட சின்ன வயசுல பர்த்டே அப்ப எடுத்த போட்டோல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டேவிட் அதுல இருக்கும். இது எல்லாமே ஒரு டைம் மிஷினால தான் நடந்திருக்குன்னு அங்க இருக்கவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்குவாங்க. ஏன்னா இப்ப இருக்க ட்ரெஸ், கேமரா, வாட்ச் எல்லாமே எக்ஸாக்டா மேட்ச் ஆகும் அந்த போட்டோ. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த போட்டோவை ரீக்ரியேட் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கேமரா எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டேவிட் அந்த போட்டோல இருக்க மாதிரி அந்த டோர் கிட்ட போயிட்டு நிக்க சொல்லுவாங்க. டேவிட் அந்த டோர் கிட்ட போயிட்டு நின்னுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேமரா ஆன் பண்ணி பார்க்கும். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா டேவிட் எதையோ பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேவிட் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. டேவிட் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சுரங்க பாதை இருக்குது தெரிய வரும். உடனே அது ஓபன் பண்ணி உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய லேப் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டைம் மிஷின் ரெடி பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கும். இவங்க ஏதாச்சும் டைம் மிஷின் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு டோர் இருக்கும். அது ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை வெளியே எடுத்து ஓபன் பண்ணி பார்க்குவாங்க. அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா டைம் மிஷின் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட், அதுக்கப்புறம் ஃபார்முலாவும் இருக்கும். அது எல்லாத்தையும் இவங்க படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்குவாங்க. அதுக்கான பசில்ஸ் அந்த இடத்துல இருக்கும். டேவிட்க்கு இந்த மாதிரி விஷயம்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால டைம் மிஷின் ரெடி பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஃபார்முலாவை படிக்க ஆரம்பிக்குவாங்க. அதை படிச்சு ஒவ்வொன்றும் அந்த பசில்ஸை சேர்க்க ஆரம்பிக்குவாங்க. ஏன்னா டேவிட் ஆல்ரெடி டைம் டிராவல் பண்ணது இவங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால தான் இதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க.